இப்போ நான் சொல்கிறத நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் ரெகுலராக போகிற டீ கடையில் எப்போவுமே ஒரு 10-20 பேர் தான் டீ குடிக்கிறாங்க. பட் நீங்கள் ஒரு நாள் சடனாக குடிக்க போகிறீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டீ கடையில் ஆல்மோஸ்ட் 300-400 பேர் இருந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் வாட் வி கால் இட் ஆஸ் வால்யூம் ஸ்பைக் இன் ஸ்டாக் மார்க்கெட். ஒரு சாதாரண ஸ்டாக் சடனாக எல்லா க்ரௌடோட அட்டென்ஷனையும் வாங்குச்சுன்னா அதை தான் வால்யூம் ஸ்பைக்குன்னு சொல்ல போகிறோம். Today in this video I'm going to teach what is volume spike and எப்படி இதை நம்ம யூஸ் பண்ணி க்ரௌட்ஸை ரீட் பண்ணணுங்கிறத சொல்ல போகிறேன். வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள். I am Kumar, NISM certified research analyst. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் எப்பவும் போகிற டீ கடையில் டீ மாஸ்டர் ஜாலியாக உட்காந்துட்டு ஒரு நாளைக்கு 10-15 டீ தான் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே ரெகுலர் கஸ்டமர் 5 பேர் தான். குமார், மாதவன், மாரி, ராகுல் அண்ட் யோகா, இவங்க 5 பேர் தான் ரெகுலராக அந்த கடைக்கு போயிட்டு இருப்பாங்க. இதை தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன சொல்லுவோம்னா லோ வால்யூம் ஜோன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஸ்டாக்ஸுக்கெல்லாம் என்ன நடக்கும்னா க்ரௌட் கிட்ட இருந்து அட்டென்ஷனே இருக்காது. எப்பவும் போகிற அந்த சின்ன கஸ்டமர்ஸ் மட்டும்தான் அந்த ஸ்டாக்ல ட்ரேடிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. The stock which doesn't have volume means the stock doesn't have any stories. எப்போவுமே நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது வால்யூம் இருக்கிற ஸ்டாக்ஸை தான் ட்ரேட் பண்ணணும். இந்த வீடியோவில் நான் எப்படி வால்யூம் பார்க்கணுங்கிறத ஃபர்தராக சொல்ல போகிறேன். இப்போ வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நீங்கள் எப்பவும் போகிற அந்த டீ கடையில் திடீர்னு ஒரு இன்ஸ்டா ஃபுட் இன்ஃப்ளூயன்சர் அதை வீடியோ எடுத்து நான் குடித்ததுலேயே பெஸ்ட் டீ இங்கே தான் இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டால் போதும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த சிட்டியுமே அங்கே தான் இருக்கும் அந்த டீயை டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எப்பவும் ரெகுலராக 10-15 டீ போட்டுட்டு இருந்த டீ மாஸ்டர் போடுறதுக்கு டைம் இல்லாமல் 300-400 பேர் லைனில் நின்றுட்டு இருப்பாங்க. இதை தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் சொன்ன மாதிரி வால்யூம் ஸ்பைக்குன்னு சொல்லுவோம். ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன நடக்கும்னா நார்மலாக ஒரு ஸ்டாக் மூவ் ஆகிட்டு இருக்கும். திடீர்னு ஏதாவது பிக் நியூஸ் வந்தாலோ இல்லை மேனேஜ்மெண்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்தாலோ இல்லை பெரிய ஆட்கள் வாங்கிட்டு இருந்தாங்கன்னாலோ வால்யூம் ஸ்பைக்ஸ் நடக்குங்க. அப்படி வால்யூம் ஸ்பைக்ஸ் நடந்துச்சுன்னா யூ நீட் டு ஃபர்தர் ட்ராக் திஸ் ஸ்டாக். நான் உங்களுக்காக ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் ரேண்டமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த ஸ்டாக் பாருங்கள், ரேண்டமாக வால்யூம் இருக்குது, திடீர்னு ஒரு ஸ்பைக் வருது, 1 or 2 days அந்த ஸ்பைக்ஸ் இருக்குது, திருப்பி வால்யூம் ரெடியூஸ் ஆயிடுது. இப்படி இருக்கிற ஸ்டாக்ஸை நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. வால்யூம் ஸ்பைக்குன்னே சில விஷயங்கள் இருக்குது. அதில் நம்பர் 1 ரூல் பார்த்தீங்கன்னா இனிஷியல் வால்யூம் ஸ்பைக் எவ்வளோ இருக்கணும்னா ப்ரீவியஸாக நடந்த ஆவரேஜ் டேயை விட இன்டூ 3x இல்லை 4x இருக்கணும். இதுதான் நம்பர் 1 ரூல் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. செகண்ட் ரூல் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்போ இந்த இன்ஸ்டா செலிபிரிட்டி வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டாரு. இதனால நிறைய மக்கள் வந்திருக்காங்க. அங்கே வந்த எல்லா மக்களுமே டீ வாங்கி கொடுக்க வந்திருக்க மாட்டாங்க. சில பேர் சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்திருப்பாங்க. சில பேர் அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலான்னு வந்திருப்பாங்க. சில பேர் அங்கே திருப்பி இன்ஸ்டா ரீல் எடுத்துகிட்டு போகலான்னு வந்திருப்பாங்க. அதனால ரியலாக டீ குடிக்க வந்தவங்க, தட் மீன்ஸ் ரியலாக ஸ்டாக் வாங்கி ஹோல்ட் பண்ணுறவங்கள நம்ம கண்டுபிடிக்கணும் இன் தட் வால்யூம் ஸ்பைக். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா டெலிவரி பர்சன்டேஜை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ரேண்டமாக உங்களுக்கு வால்யூம் ஸ்பைக் வந்துச்சு, அதுக்கப்புறம் டெலிவரி பர்சன்டேஜ் உங்களுக்கு இல்லாட்டி அந்த ஸ்டாக் பெருசாக சஸ்டெயின் ஆகாது. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போகலாம். ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் நானே ஃபேஸ் பண்ணியிருக்கிறது என்னன்னா பந்தன் பேங்க். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய வால்யூம் வந்திருக்கு. பட் அன்னைக்கு டெலிவரி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இட் வாஸ் அரௌண்ட் 20% கிட்ட உங்களுக்கு இருந்துச்சு. பட் எப்போ உங்களுக்கு வால்யூம் பெருசாக இருந்து அண்ட் ஆல்சோ டெலிவரி வால்யூம் 40%, 50% கிட்ட இருக்கோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பிக் பிளேயர்ஸ் ஆர் அக்குமுலேட்டிங். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் ரூல் பிஃபோர் அனலைசிங் த வால்யூம் ஸ்பைக். ஸோ இப்போது ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு வால்யூம் ஸ்பைக்கை எப்படி அனலைஸ் பண்ணணும்னு காட்டுறேன். ஜஸ்ட் ட்ரேடிங் வியூ போய்க்கோங்க. ட்ரேடிங் வியூவில் நான் அனலைஸ் பண்ணுற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா விம்டா லேபரட்டரிஸ். ஸோ இந்த ஸ்டாக் பாருங்கள். ஸோ ஒரு ஃபியூ டேஸாகவே ஒரு ஃபியூ மந்த்ஸாகவே இது கம்ப்ளீட் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் உங்களுக்கு இருந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 6 months மேலே கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருந்திருக்கு. பட் இந்த ஜோன் பாருங்கள், ஃப்ரம் ஆகஸ்ட் தேர் வாஸ் அ இனிஷியல் வால்யூம் ஸ்பைக். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இனிஷியல் வால்யூம் ஸ்பைக் இருக்குது. அதுக்கப்புறம் 1 or 2 months கழிச்சு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் வால்யூம் ஸ்பைக் நடந்திருக்கு. நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இனிஷியல் ஸ்பைக் அப்படின்னா என்னங்கிறது புரிஞ்சுக்கணும் அண்ட் கண்டினியூஸ் வால்யூம் ஸ்பைக்ஸுங்கிறத புரிஞ்சுக்கணும். இதை பற்றி நான் ஒரு வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இனிஷியல் ஸ்பைக்னா என்ன அண்ட் கண்டினியூஸ் ஸ்பைக்ஸ்னால் என்ன, இது ரெண்டுக்கும் கண்டிப்பாக சில டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க என்ன வால்யூம் ஸ்பைக் யூஸ் பண்ணணும் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பொசிஷனல் பண்ணுறவங்க என்ன வால்யூம் ஸ்பைக்ஸ் யூஸ் பண்ணணுங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ கமிங் பேக் டு திஸ் எக்ஸாம்பிள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூ கேன் see the continuous volume spike. எப்போ ஒரு ஸ்டாக்குக்கு கண்டினியூஸ் வால்யூம் ஸ்பைக் நடக்குதோ சம்திங் இஸ் சேஞ்சிங் இன் தட் ஸ்டாக்.
மேபி மேனேஜ்மெண்ட்ல ஏதாவது விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆகலாம், இல்லை உங்களுக்கு பெரிய ஆட்கள் வந்து அந்த இடத்துல அக்குமுலேட் பண்ணலாம், இல்லை தட் இஸ் சீயிங் சம் ஃபியூச்சர் இன் திஸ் ஸ்டாக். ஐ மீன் அதாவது ரிசல்ட்ஸ் வந்து இனிமேல் அப்கமிங்ல நல்லா வரலாம், இல்லை ஃபேர் வேல்யூ ஜோன்ஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி மேபி ஃபியூச்சரிஸ்டிக்காக சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகிறதுனால பெரிய ஆட்கள்லாம் முன்னாடியே கணிச்சு இந்த ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்பவுமே ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வால்யூம் ஸ்பைக்ஸை ஃபர்தராக வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த கண்டினியூஸ் வால்யூம் ஸ்பைக் நடந்தவனே ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 80% கிட்ட வந்து உங்களுக்கு மூவ் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ நீட் டு செக் வால்யூம் ஸ்பைக்ஸ் பிஃபோர் என்ட்ரிங் சம் ட்ரேட்ஸ். அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் டைம் ஒரு போரிங்கான ஸ்டாக் திடீர்னு வால்யூம் ஸ்பைக் வந்துச்சுன்னா ஏன் நடந்துச்சுன்னு செக் பண்ணி பாருங்க. ஏன்னா அது ரேண்டமாக வராது. மேபி இன்ட்ராடே பிளேக்கு வந்து 1 or 2 times வந்து வரலாம். பட் கண்டினியூஸ் வால்யூம் ஸ்பைக் வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதில் என்ன நடக்குதுங்கிறத செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடில் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து புதுசாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். See you next video.